திருவாசகத்தின் சிறப்பை உணர்த்துற ஒரு அற்புதமான கதையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவர் தினமும் கோவிலுக்கு திருவாசகம் கேட்பதற்காக சென்று வந்து கொண்டிருந்தார். அதனால் வீட்டுக்கு வர கொஞ்சம் தாமதமானது. அப்படி ஒரு இரவு அவர் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த போது வெறுப்பாகி போன அவரது மனைவி, அப்படி என்னதான் திருவாசகத்துல கொட்டி கிடக்கு, தினமும் இவ்வளவு தாமதமாக வீட்டுக்கு திரும்பி வரீங்களே, உங்களுக்கு என்ன புரிந்தது சொல்லுங்க என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதர், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஆனால் திருவாசகம் கேட்டுட்டு வருவது நன்றாகவே இருக்கு என்றார். கோபமடைந்த மனைவி, முதல்ல வீட்டில் இருக்கிற சல்லடையில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வாங்க என்றாள். அவரும் சல்லடையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு முழுவதும் சிந்தியபடியே வந்தார். மனைவியிடம் வந்தபோது தண்ணீர் இல்லாமல் வெறும் சல்லடை மட்டுமே இருந்தது. மனைவி, தினமும் லேட்டா வரீங்க, கேட்டா திருவாசகம் படிக்கிறத கேட்க கோவிலுக்கு போனேன்னு சொல்றீங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒன்னும் புரியலன்னு சொல்றீங்க. நீங்க திருவாசகம் கேட்க போற லட்சணம் இதோ இந்த சல்லடையில் ஊத்துன தண்ணீர் மாதிரி தான், எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது என்று கொட்டி தீர்த்தாள். அதற்கு அந்த மனிதர், நீ சொல்றது சரிதான், சல்லடையில் தண்ணி வேணா நிரப்ப முடியாம போகலாம், ஆனா அழுக்கா இருந்த சல்லடையை இப்போ பாரு, நல்லா சுத்தமாயிடுச்சு. அதுபோல திருவாசக உபன்யாசத்துல சொல்ற விஷயம் வேணா எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனா என்னோட மனசுல இருக்கிற அழுக்கையெல்லாம் படிப்படியாக அது அகற்றுவதை என்னால் நன்கு உணர முடிகிறது என்று சொன்னார். புரிதலை விட தெளிதலே மிக முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.